பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கலும் தயையே நலம். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன வார்த்தை? திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. அந்த நற்கீர்த்தி என்ற வார்த்தைக்கு என்ன மொழிபெயர்ப்பு? நற்பெயர் என்ற ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. என்ன பெயரு? நற்கீர்த்தியே, நல்ல பெயரே, நற்பெயரே தெரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குது. நற்பெயரே, நல்ல பெயரே அப்படின்னு வேதம் சொல்லப்படுது. நல்ல பெயர், நல்ல பெயர் எப்போ கிடைக்கும்? நல்ல ஒழுக்கத்தில் கிடைக்கும். நல்ல பழக்க வழக்கம், நல்ல ஒழுக்கத்தில் கிடைக்க வேண்டிய பெயர். திரளான செல்வத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கலும் தயையே நலம். எது நலமா? ரெண்டு காரியங்களை பற்றி இந்த வேதாகமத்தில் இந்த பகுதியில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நல்ல பெயர் நல்லதுங்க. மிகுந்த ஐஸ்வர்யத்தை பார்க்கலும், திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நல்ல பெயர் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பொன்னை காட்டிலும் தங்கத்தை காட்டிலும் அன்பான கருணை தான் விலை உயர்ந்தது. அன்பான உதவி, அன்பான மரியாதை, இது ரெண்டும் நல்லதுன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. எது முக்கியமானது? பொன் வெள்ளியை காட்டிலும் நற்பெயர் முக்கியம். ஒருவன் செல்வந்தனாக இருப்பதை விட மரியாதைக்குரியவனாக வாழ்வது நல்லது. ஒருவன் திரளான செல்வம், ஆஸ்தி அந்தஸ்து, மிகுந்த ஆஸ்தி அந்தஸ்து, திரண்ட செல்வத்தை காட்டிலும் எது இருக்குது? மரியாதைக்குரியவனாக வாழ்வது நல்லது. இன்றைக்கு நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். அந்த வசனத்தின் ஆழம் என்ன, அர்த்தம் என்னன்னு நம்ம தெரியாத நிறைய நேரம் படிச்சுட்டு போயிடும். இந்த வசனத்தோட ஆழங்களை பார்க்கும்போது இன்னைக்கு ஆஸ்தி அந்தஸ்து இருக்குது, ஆனால் நம்ம மரியாதைக்குரியவர்களாக இருக்கிறோமா? நல்ல பெயர் பெற்றவர்களாக இருக்கிறோமா? நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கிறோமா? நல்ல பெயர் உடையவர்களாக இருக்கிறோமா? பெரிய செல்வத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறத காட்டிலும் நல்ல பெயர், மரியாதைக்குரியவர்களாக வாழ்வது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு அழகான மொழிபெயர்ப்பு. தயைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? தயை சிறந்தது, அன்பான கருணை, அன்பான கருணைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய சொத்தை உயர்த்துவது அல்லது சேர்ப்பதை விட நமக்கு நல்ல பெயரை பெற்று தரக்கூடிய காரியங்களை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி நல்ல பெயர், இந்த காரியங்களை செய்தால் நமக்கு நற்பெயர் உண்டா? நம்ம பெயருக்கு களங்கமில்லாத காரியங்களா இது? நம்ம பெயருக்கு ஒரு களங்கத்தை உண்டு பண்ணுகிற செயல்களா? ஒரு சிறந்த வேலையை செய்யும்போது, சில வேலைகளை நம்ம செய்யும்போது நம்ம பேர் கெட்டு போயிடாதபடி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு வேதம் சொல்லுது. திரளான ஐஸ்வர்யத்தை காட்டிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை காட்டிலும் எது முக்கியமா? தயையே முக்கியங்க. பேர் உதவியே முக்கியம், உதவியே முக்கியம், மரியாதையே முக்கியன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை காட்டிலும் மரியாதை நல்லது, நற்பெயர் நல்லது, ரெண்டாவது நல்ல உதவி நல்லது, அதை தான் தயை நல்லதுன்னு வேதம் சொல்லுது. அன்பு தேவஜனமே, அழகான மொழிபெயர்ப்புகள் இருந்தாலும் திரண்ட செல்வத்தை விட நற்பெயரை தெரிந்து கொள்வது மேல், வெள்ளியை பொன்னையை விட புகழை பெறுவதே மேல்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நல்ல ஒரு ஆஸ்தி அந்தஸ்து உடைய ஒரு செல்வ சீமாந்தர் ஒருத்தர் இருந்தார். அவர் பண்ணையார் குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய தலைமுறைகள் ஆண்டு வரும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பண்ணையார் வீடு அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து அந்த பண்ணையார் வீடு பேர் பெற்று விளங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுடைய நற்பெயர் காத்துக்கொள்ளும்படி அவர்கள் பண்ணின ஜீவியம்தான். இன்னைக்கு என் தகப்பன் பண்ணையாராக இருந்தார், இன்றைக்கு அவரோட மகனாக இருக்கிற நான் பண்ணையாக இருக்கிறேன். ஏழை எளியவர்களுக்கு உதவுகிற காரியங்களை நற்பெயர் பெற்றவராக இருந்தார். அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற காரியங்களை, ஏழை எளியவர்களுக்கு காரியங்களை, நற்காரியங்களை பண்ணுகிறதுல அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். அது மட்டும் இல்லை, அன்னதானம் வழங்குறதுல, ஒரு ஏழை எளிய காரியங்களை செய்கிறத, அந்த கிராமத்துக்கு நல்ல உதவிகள் சலுகைகள் கிடைக்கிறதுல பிரயாசப்படுறதுல, மிகுந்த காரியங்களை செய்கிறதில் நற்பெயர் பெற்றவராக இருந்தார். ஆனால் அவரோட ஜெனரேஷன் வரும்போது பல தலைமுறைகள் வந்தது. ஆனால் அவரோட பிள்ளைகள் பட்டணத்தில் படித்து வளர்ந்ததுனால பிள்ளைகளோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறினது. ஆனால் இந்த கிராமத்தில் மறுபடியும் பண்ணையாராக வாழணும், இந்த மாதிரி காரியங்கள் தம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது, அப்பா உங்களோடையும் முடிஞ்சிட்டு இந்த பண்ணையார் வேலை எங்களுக்கு இது செட் ஆகாதுப்பா, நாங்கள் படித்து இந்த வேலைக்கு போகணும் அந்த வேலைக்கு போகணும்னு
அந்த தகப்பனாக இருந்துட்டு இந்த பண்ணையார் குடும்பத்தில் ஒருத்தர் எழும்புனா என் கிராமம் இன்றைக்கு நல்லா இருக்குமே, ஏழை எளிய ஜனங்க நல்லா இருக்குமே, இலவச கல்வி கிடைக்குமே, இலவச மருத்துவ கிடைக்குமே, ஏழை எளியவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படுமே. அது மட்டும் இல்லை, அந்த அந்த கிராமத்தில் ஒரு முதியோர் கல்வியும் தொடங்கினார். அந்த பண்ணையார் இருந்த காலத்தில் நற்பெயர் இருந்தது. அவருடைய ஜெனரேஷன் வளர ஆரம்பித்தப்போ இன்றைக்கி அந்த பண்ணையாரோட பெயர் பேசப்படுது. அவங்களோட ஜெனரேஷன் வளர்ந்து வரும்போது அதனுடைய நற்பெயர்கள், அதனுடைய தலைமுறைகள் எழும்பி அந்த காரியத்தை செய்ய முடியாத எத்தனையோ காரியங்கள் தடை வந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த பண்ணையார் முதிர் வயதில் தன் மகனை கூப்பிட்டு சொன்னார், அப்பா நீ 1000 பணம் காசு சம்பாரி, நான் நல்பெயரை சம்பாதிக்க முடியாது, ஆனால் நமக்கு இருக்கிற சொத்து ஆஸ்தி அந்தஸ்தே போதும், நீ சம்பாதிச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண வேண்டாம், எங்கள் முற்பிதாக்கள் நாங்கள் சேர்த்து வச்ச சொத்தே போதும், ஆனால் இந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல மனுஷன் வேணும், இந்த கிராம மக்களுக்கு ஒரு நல்ல மனுஷன் வேணும், அந்த மனுஷனாக நீ இருக்கணுன்ட்டு தன் தகப்பனார் சொன்ன வார்த்தையை நம்பி மீண்டும் அவருக்கப்புறம் அந்த பண்ணையாருடைய காரியங்களை தன் தகப்பனார் முதிர் வயதில் அவரோடு கூட இருந்து சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்ததுனால அவர் கற்றுக்கொண்டு மீண்டும் அந்த கிராமத்துக்கு பண்ணையாராக இருந்து ஏழை எளியவர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, பஞ்சத்தில் பசியில் பட்டினி இருக்கிற தரித்திரருக்கு, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற காரியங்கள், வயல் நிலத்தில் வானம் பார்த்த பூமியில் வயல் நிலத்தில் விளைச்சல் இல்லாத போது அவர்கள் வீடு தேடி வரும்போது அவர்களுக்கு பணம் காசு உதவுறது, தானியங்களை உதவுற காரியங்கள், அப்படியா இந்த காரியங்களெல்லாம் அந்த பண்ணையார் அந்த கிராமத்திலிருந்து செய்த காரியங்கள் மிகவும் அவருக்கு ஒரு நல்ல பெயரை கொடுத்தது. அவர் மரிக்கும்போது அந்த ஊர் ஜனமே திரண்டு வந்தது. என் பண்ணையாரை போல அவர் செய்த தான தர்மங்களை நாங்கள் கடவுளை பார்த்தோம், ஒரு நல்ல மனுஷனாக இருந்தார், அவர் நல்ல எங்களில் ஒருவராக இருந்தார், அவர் பணம் காசு பொருள் ஆஸ்தி அந்த இருந்தது, ஆனால் எங்களில் ஒருவராக எங்களோடு பழகி எங்களை புரிஞ்சு கொண்டு எங்களுக்கு உண்டான தேவைகளெல்லாம் சந்தித்து கொடுத்தாரு அப்படின்னு அவரோட மரணத்தில் அவருடைய நற்சாட்சி நல்ல பெயர் சொன்னாங்கங்க. அவர் செய்த தான தருமங்கள், உதவிகள், அவர் அவ்வளோ மரியாதைக்குரியவராக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் மகன் அந்த கிராமத்தில் அந்த விவசாயத்துக்குரிய காரியங்கள், ஏழை எளியவர்களுடைய காரியங்கள், முதியோர் காரியங்கள், இலவச கல்விகள், இலவச மருத்துவ வசதிகள், இலவச போக்குவரத்துக்கு தன்னுடைய கிராமத்தை எப்படி முன்னேற்ற பாதையில் நடத்தணுமோ அப்படியாப்பட்ட காரியங்களை அவருக்கு அப்புறம் அவரோட மகன் செய்தான். அன்பு தெய்வஜனமே, வேதம் சொல்லுதப்பட்டிருக்கு, திரளான ஐஸ்வர்யத்தை காட்டிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, நல்ல பெயரே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. அன்பு தெய்வஜனமே, ஆஸ்தி அந்தஸ்து பொன் வெள்ளியை காட்டிலும் தங்கத்தை காட்டிலும் தயே நலம், உதவி தாங்க நலம், அன்பான கருணை தாங்க நலம், அது தாங்க நல்லதுன்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கு தயவு சிறந்ததுன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அன்பான தயவை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும், அநேகருக்கு உதவுகிற காரியங்களை நம்ம செய்யணுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, நற்பெயர் பெற்றவர்களாய் அன்பான உதவிகளை செய்கிறவர்களாய் நாம் இருக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசிக்கின்றிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் அது கர்த்தர் கொடுத்தது. ஆனால் நல்ல பழக்க வழக்கங்க தான் நமக்கு நல்ல பெயரை, நம்மளுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டது, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படிப்பட்டது தான் நமக்கு நற்பெயரை பெற்று கொடுக்கும். நம்ம ஏழை எளியவர்களுக்கு உதவுகிறவர்களாக இருக்கணும். பொன் வெள்ளியை காட்டிலும் தேவனுடைய தயவு நம்ம மேலே பெருசாக இருக்கிறது போல கர்த்தர் கொடுத்த எல்லா ஆஸ்தி அந்தஸ்து பொன் வெள்ளியை காட்டிலும் நம்ம அநேகருக்கு உதவுறவர்களாக இருக்கணுன்றது வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த பண்ணையாருக்கு அப்புறம் அவர்களுடைய மகன் எழும்பி அந்த கிராமத்தை ஒரு உயர்வுக்கு நேராய் நடத்தினது போல இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச ஆண்டவரே, நற்பெயர் பெற்றவனாய் ஆண்டவரே, அந்த அன்பான தயவன் அநேகருக்கு கொடுக்குறவங்களா தயவை நாடி தேடி வந்து எங்களுக்கு நீங்கள் தயவை கொடுத்துட்டு ஆண்டவரே, அன்பான உதவிகளை நாங்கள் செய்கிறவங்களா இருக்க எங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் இருந்தாலும் ஆண்டவரே, மதிப்புக்குரியவனாய் நற்பெயர் பெற்றவனாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்கிற தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. அப்பா, அம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உனக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. பொன் வெள்ளி தங்கத்தை காட்டிலும் அப்பா அந்த அன்பான தயவை நாங்கள் தேர்ந்தெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா.
ஆண்டவரே நல்ல மரியாதையை தேர்ந்தெடுக்க நல்ல உதவி செய்யுங்கப்பா. இந்த கிறிஸ்துவ ஜீவித்திலும் அப்பா கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழும்போது மதிப்புக்குரியவனாய் மரியாதைக்குரியவளாய் நற்சாட்சி பெற்றவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவரே தயவுள்ள பாத்திரமாய் நாங்கள் இருக்க, அநேகருக்கு தயவு புரிகிற பாத்திரமாக நாங்கள் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இப்படி தயவுள்ள கரம் எங்கள் மேலே இருக்கட்டும்ப்பா. அந்த தயவுள்ள கரம் வேதத்துள்ள பரிசுத்தவான்கள் போல இருந்தது போல எங்கள் மேலே இப்படி தயவுள்ள கரம் ஆண்டவரே துதிக்கிறோம் யோசிப்பின் சிரசில் வந்தது போல இன்றைக்கு அந்த தயவுள்ள கரம் எங்கள் மேலே அமரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தேவ ஜனமே, நற்பெயர் பெற்றவர்களாய் தயவுள்ள பாத்திரமாய் நீங்கள நான் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதை இன்றைக்கே நம்ம செய்ய தொடங்குவோம். God bless you. Have a blessed day.